ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். வாங்க, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறி கீரை இருக்குது அப்படின்னு பார்த்து அறுவடை பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாலக்கீரைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பாலக்கீரை. அடுத்து இது வந்து சிறுகீரை. சிறுகீரை பாருங்கள், சூப்பராக விளைஞ்சிருக்கு. பாலக்கீரையும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சிறுகீரை வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னே விதை வாங்கி போட்டிருந்தேன், ஒரு பாக்கெட்டு. அதிலிருந்து வந்த கீரையிலேருந்து விதை எடுத்து வச்சு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. இந்த கீரை வந்து நம்ம வீட்டு விதை தான். ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள், செழிப்பாக இருக்குது. சிறுகீரை வந்து திரும்ப தலையாதில்ல, அதனால் நம்ம வேரோடையே எடுத்துடலாம். மாடி தோட்டத்தில் நம்ம விதையே போடாமல் தண்டு மூலமாக கட் பண்ணி எடுக்கிற கீரையே நிறைய இருக்குது. அதையே நம்ம வளர்த்தனோன்னா விதை போட தேவையில்லை. கண்டினியூஸாக ஒரு 2 தடவை 3 தடவை கட் பண்ணி எடுக்கலாம். பாலக்கீரையெல்லாம் ஒரு 8-9 தடவை கூட எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். எந்த கீரையாக இருந்தாலும் பூ காயெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னே நம்ம பறித்து சாப்பிட்டோன்னா தான் டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் வளர விட்டுட்டேன். இன்னொரு 2-3 நாள் 4 நாள் முன்னாடி கூட பறிச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் வளர்ந்துருச்சு கீரை. பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் தாங்க விதை போட்டேன், அருமையாக விளைஞ்சிருக்கு. இதே வந்து திரும்ப இந்த கீரையை பறிச்சுட்டு அதை அப்படியே மண்ணை மட்டும் கிளறி விட்டு தண்ணி விட்டுவிட்டு வந்தோன்னா இந்த தடவை முளைக்காத விதையெல்லாம் அடுத்த முறை சூப்பராக முளைச்சி இன்னும் ஒரு 2 தடவைக்கு அதுலேருந்து முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், கொஞ்சம் பச்சை வெண்டைக்காய் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். பச்சை வெண்டைக்காய் காய் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்குது, ரொம்ப நீளமாக இல்லை, மீடியம் சைஸில் தான் இருக்குது. வெண்டைக்காய் செடி வந்து பச்சை வெண்டைக்காய், இந்த வெள்ளை பருமன் வெண்டை இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் வெள்ளை கலரில் உருண்டையாக இருக்கும் கொஞ்சம், அந்த காயும் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் சிகப்பு வெண்டையும் போட்டிருக்கேன், அதுவும் நல்ல காய் கொடுத்துட்ருக்கு. சிகப்பு வெண்டை செடி வந்து அதோட இயல்பே நல்ல உயரமாக வளருதுங்க. லீஃப் வந்து அப்படியே விட்டு இருக்குது, நிறைய அடம்பலாக இல்லாமல் அங்கங்கே இருக்குது லீஃபு, உயரமாக போகுது செடி. அடுத்து வாங்க, பீக்கிங்காய் இருக்குது, பறிச்சுக்கலாம். இந்த பீக்கிங்காய் வந்து நாட்டு ரகம் தான், கொஞ்சம் நீளமான வெரைட்டி, நீளமான பீக்கிங்காய் இது. இதுலேயே குட்டை பீக்கிங்காயும் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இது மட்டும்தான் இருக்குது. இந்த பீக்கிங்காய் வந்து நான் கீழே வீட்டு தோட்டம் கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அதில் வந்து பீக்கிங்காய் போட்டிருந்தேன். அதில் விதை எடுத்து வச்சு தான் அதை இப்போ மாடி தோட்டத்தில் போட்டிருக்கேன். பறிச்சிட்டேன். இது பாருங்கள், இன்னொரு காய் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது, பறிச்சிடலாம் இதையும். பீக்கிங்காய், புடலங்காய், சுரக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் பிஞ்சாக பறித்து சமைச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சமைச்சு சாப்பிடும்போது. அடுத்து வாங்க, வெள்ளரிக்காய் ஒன்று இருக்குது, பறிச்சுக்கலாம். இது வந்து பிஞ்சு வெள்ளரின்னு விதை வாங்கி போட்டேன், சாம்பார் வெள்ளரி வந்துருச்சு. இதை வந்து கட் பண்ணி நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஜூஸ் அடித்தும் குடிக்கலாம். நல்ல உருண்டையாக வந்திருக்கு வெள்ளரி. சம்மருக்கெல்லாம் நம்ம தயிர் பச்சடியில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியில் இருக்கிற உஷ்ணத்தை கூட குறைக்கும். அடுத்து இது பாருங்கள், பாகற்காய் செடி தான், வெள்ளை பாகல். இது வந்து கேரளா வெரைட்டி. ஒரே ஒரு காய் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். சின்னதாக தாங்க காய்க்குது, ரொம்ப பெருசாலாம் வர்றதில்லை. நெக்ஸ்ட் பேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மண்ணுக்கு ஊட்டச்சத்து பத்தலைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சத்து கொடுத்து அப்புறம் பார்க்கலாம் எப்படி விளையுது அப்படின்ட்டு. அப்புறம் மிதிப்பாகல் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சிட்ருக்கேன். பாகற்காய் செடி எப்போவுமே சூப்பராக வளருங்க, ஆனால் கொஞ்ச நாள் வளர்ந்து காய்க்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சாறு உண்ணும் பூச்சின்னு சொல்லி ஆரஞ்சு கலரில் ஒரு பூச்சி வைக்கும் இல்லைங்களா, அது மட்டும் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துடணுங்க, இல்லைன்னா அந்த இலை ஃபுல்லாக சாப்பிட்ரும், செடியவே காலி பண்ணிடும். பூ வைக்க விடாது, பிஞ்சு வைக்க விடாது, செடியவே காலி பண்ணிடும், இலை ஃபுல்லாக ஓட்டையாக விழுந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேப்பெண்ணெய் கரைசல் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ இருந்த காயெல்லாம் பறிச்சாச்சு. ஒரு வெள்ளைப்பாகல், கொஞ்சம் மிதிப்பாகல், 2 பீர்க்கங்காய், ஒரு சாம்பார் வெள்ளரி, கொஞ்சம் பச்சை வெண்டைக்காய், அப்புறம் சிறுகீரை இருந்தது, பறிச்சதை பார்த்தீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.